Welcome all to a brand new video. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு எக்ஸாட்டிக்கான பிளேஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சிட்டிக்குள்ளாரே இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக்கான பிளேஸ் இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு நான் இந்த பார்க்குள்ளே போனதுமே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஒரு பூனை ஒன்று உட்காந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே நான் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் உள்ளே போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக சேர்பேட்டில் இருக்க எக்கோ பார்க்குக்கு தான் போனோம். நான் கூகுள்லேயே வந்துட்டு எந்தெந்த இடம்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் இன்சைட் த சிட்டின்ற மாதிரி சர்ச் பண்ணப்போ இது வந்து நிறைய பாப்பப் பார்ட்ஸு. அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது லேக்கு போட்டிங்லாம் இருக்குன்னாங்க. என்னடா அது சேர்பேட்லேயே போட்டிங்லாம் இருக்கா, அக்வாரியம்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கில் தான் போனேன். போய் பார்க்கும்போது உள்ள என்டானையும் செம்ம வைப்பு சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு வாட்டர் லேக் மாதிரி அதுல இருந்த போட்டிங் மாதிரி ஒரு வைப் கொடுத்துச்சு. சிட்டிக்குள்ள இவ்வளோ சூப்பராக ஒரு இடம் இருக்குங்கிறதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பயங்கர மெஸ்மரைசிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போக போக எனக்கு வந்து நல்லா வைப் ஆகிட்டோம். ஒய்ஃபும் வைப் ஆகிட்டா, இவ்வளோ அம்மா பயங்கர வைப் ஆகிட்டாங்க. ரொம்ப வைபே வைப்பு தான். எக்கோ பார்க்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா போட்டிங்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக போனப்போ எங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்லி பெடல் போட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெடல் போட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு பெடல் போட்டிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு கைடு வந்துட்டு அலாட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லா பெடல் போட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. பெடலிங் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கைடு இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இங்கே பண்ணுறதுக்கு. நல்லா சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டில் வந்து நாங்கள் டாக் ஆனோம். டாக் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அவர் கைடு இன்ஸ்ட்ரக்டரு இருந்தார் கூட தான். ப்ளஸ் நானும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி அம்மாவையும் ஒய்ஃபையும் வந்து போட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பெடல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நான் நினச்சேன் ஆக்சுவலி அது பயங்கர ரஃப்பாக இருக்க போது, நம்ம வந்து கஷ்டப்பட்டு பெடல் பண்ணி நாம் வந்து கால் வலியில் வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சுற்றி இருக்கிறதுல வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, அது ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்கும் மற்றதெல்லாம் ரசிக்கிறதுலேருந்து அப்படின்னு நினச்சேன். பட் பயங்கர ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு வந்து பெடல் பண்ண ஒரு ஃபீலே இல்லை, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சுற்றி வந்து பறவைகள் இருந்தது. சரி, இன்னும் மீன்லாம் நிறைய இருக்கும் இங்கே வந்து. சீசன் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நிறையா ஃபிஷ் இருக்கும் அப்படின்றத ஒத்து கவனித்தேன். பட் இது எல்லாமே ரெயின் வாட்டர் தான். நம்ம ஆக்சுவலாக வேறு எங்கேருந்தும் வரதில்லை, போர் இது எதுவுமே கிடையாது. ரெயின் வாட்டரு வருஷம் ரெயினில் ஸ்டாக்னேட் ஆகிறது தானா, அதில் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அதனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் நிறைய அந்த கரை ஓரத்துலலாம் நிறைய மீன் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சைட் வியூவில் உட்காந்துட்டு நான் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ரசிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு வந்தேன். அம்மா ஒரு பக்கம் ஜாலியாக வைப் பண்ணிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிட்டிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு போட்டிங் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இட் இஸ் ரியலி குட். பசுமை பூங்காவுக்கு போனோம். அங்கே போகும்போது அந்த போட்டிங் எல்லாம் பார்த்தோம். பார்த்தோன்னா போட்டில் போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதில் போயிட்டுருக்கும் போது இந்த கொக்கு, வாத்து, அன்னப்பறவை இதெல்லாம் பார்த்தோம். மீனெல்லாம் நிறையா போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நினைக்கும் போது இந்த சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு ரசான இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் ஒரு 2 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரசிச்சுட்டு போகலாம்.
ஆக்சுவலி சைடில் வந்து நிறைய அன்னப்பறவை, அப்புறம் வந்துட்டு கொக்கு, வாத்து இதெல்லாம் இருந்தது. நான் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுறேன் கேமராவை காட்டு அப்படின்னா, அவள் பார்த்தா அந்த சைடில் இருக்க ஸ்டாச்சுவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறமா தான் ஏய் அங்கே பாருடி அப்படின்னா, ஓ இதெல்லாம் உண்மையான பறவையா அப்படின்னு ஷாக்கில் கேட்டான். அவட பாவத்தை அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் பிரிச்சுட்டு. நான் பெங்களூர் நினைச்சேன் first அங்க இருக்கிற மாதிரி. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்கள் கூட ஒரு கைடு, ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்டர்னு வச்சுக்கலாம், இல்லை போட் டிரைவர்னு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ மட்டும்தான் பெடல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு போல, இது போட் வந்து அவருக்குன்னு டெப்யூட்டடுன்ற மாதிரி சொன்னார். அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் டே ஃபுல்லாக, அதாவது இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க கஸ்டமர், நான் டே ஃபுல்லாக பெடல் பண்ணுறேன், எனக்கு நைட்டு தூக்கமே வராது, லெக்கு பயங்கரமாக பெயினாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு மாதிரி தான் இருந்தது கேட்குறதுக்கு. ஏன்னா பெடல் போட் மட்டும் இல்லாமல் மோட்டர் போட் இது மாதிரி கொஞ்சம் கொண்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு, இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறதுனால. ஸோ ஒரு பர்ஃபெக்டான போட்டிங் முடிச்சதுமே நாங்கள் 3 பேருமே ஒரு வாக் போகலாம், அந்த பார்க்கை சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ், ஃப்ளார்ஸ், நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ்லாம் இருந்தது. அது அந்த கார்டனிங்லாம் ரொம்ப செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஐ ப்ளீசிங் ரியலி. அம்மா இங்கே பாருமா, இல்லை சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்ற, அப்புறம் நிறைய பேசணும்ல. ஒரு இடம் இருக்கிறது இப்போ தான் பார்க்குறது. இல்லை ஆமாம், இது சென்டர் ஆஃப் த சிட்டி. போட்டிங் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். போட்டிங்கில் ஏறினாடா செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த அன்னப்பறவை, அப்புறம் கொக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்தோம். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரம் போட்டிங் வந்துட்டு போகலாம். போட்டிங் வருவாமா உனக்கு? இந்த இடத்தெல்லாம் சுற்றிட்டு போங்க, ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த பக்கம் அலோடு கிடையாது. இந்த லேக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டிங்க்கு அலோவ் பண்ணல. நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருந்தது. நாங்கள் வாக் பண்ணும்போது தான் அந்த பார்ட்டிஷனில் இருந்த பிரிட்ஜில் நடக்கும்போது தான் கிளியராக புரிஞ்சுது. அதர் சைட் ஆஃப் த லேக் வந்து ஃபுல்லி ஃபிஷ் ஹார்வெஸ்டிங் தான் போல். அங்கே ஃபிஷ்லாம் வளர வச்சு அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு செல்லும் பண்ணுவாங்களாம். ப்ளஸ் அந்த இடத்துல வந்து நம்மளை மாதிரி டிக்கெட் வாங்கி வரவங்களுக்கு வந்து அலௌடே கிடையாது அந்த பக்கம் இருக்கிற வாக்வே பாத்தில் வாக் பண்ணுறதுக்கு. அது ஏதோ ரெகுலராக வாக் பண்ணுறவங்க ஏதோ சீசன் பாஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போல், அவங்களுக்கு மட்டும்தான் வாக் பண்ணுறதுக்கோ ஜாகிங் பண்ணுறதுக்கோ அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி பெக்குலியரான ஒரு கண்டிஷன் மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிட்ஸ் பார்க் இருந்தது, சும்மா கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி. அங்கே வந்து ஒரு சின்ன கேஃபெட்டீரியா இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வாக்கு ப்ளஸ் போட்டிங்லாம் போனப்போ பயங்கர தேர்ஸ்டியாக தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் இருந்தது, நாங்கள் குடித்தோம். அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணது வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் டாக்டர்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நாங்கள் கேஃபிட்டேரியாவில் போய் நாங்கள் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ என்னென்னு போய் பார்க்கலான்னு பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25 years ஆஃப் டுகெதர்னஸோட ஃபங்க்ஷன் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேக் வியூவில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. அந்த வியூவே நல்லா இருந்தது. ஸோ அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எதுவும் ஃப்யூச்சரில் எதுவும் ப்ரோக்ராம் எதுவும் ஒன்று நாங்கள் அங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அங்கே வைக்கிற மாதிரி இருந்தோம்னா இங்கே வைக்கலாம். ஏன்னா அந்த வியூவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அந்த பிளேஸ் பார்க்கவே. பசுமை பூங்காவில் போட்டிங், பிள்ளைங்க விளையாடுற இடம்,
அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மீன் படம்லாம் போட்டிருந்துச்சு. சரி இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போனோம். சரிட்டு டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய கடலுக்குள்ளே இருந்த அத்தனை மீனும் இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது இது விதமான மீனெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கும் இதமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ரொம்ப அப்படியே வெளியில் வரவே மனசு வரல. சரி பார்த்து முடிச்சாச்சு, டைம் ஆகிடுச்சிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமும் அதே ஃபீலிங்லேயே இருந்துச்சு. நல்லா ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரலாம். ஆக்சுவலி இந்த அக்வாரியம் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இல்லைனாலும் நிறைய ரேர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையவே இருந்தது. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியல, அதேமாரி ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. பட் ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் ஒரு நைஸ் ரிலாக்ஸேஷன் டு அவர் ஐ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த இடம். நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்லாவே இருந்தது. அது ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது எங்களுக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக தான் போய் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு அது ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபினிஷிங் டச்சாக இருந்தது. ஸோ இங்கே அக்வாரியத்தில் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த டர்ட்டில்ஸ் இருந்த இடத்துல தான். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி சேட்டை பிடிச்ச டர்ட்டில்ஸாக இருந்தது. எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். லைக் இந்த க்ரொக்கடைல் டைப்பில் உள்ள பீக் இருக்கிற மாதிரி உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தேன். அது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் பார்த்தேன். அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ ஆக்சுவலி இந்த சேத்பேட் எக்கோ பார்க் இன் ஓவரால் கன்க்ளூஷன் பயங்கர சூப்பரான ஒரு இடம். இஃப் யூ ஆர் லுக்கிங் டு என்ஜாய் 2 to 3 hours ஆஃப் யுவர் வீக்கெண்ட், அவ்வளோதான் அதுக்கு தான் இது பெஸ்ட் பிளேஸு. ஒரு 2 to 3 hours வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி நல்லது. ப்ளஸ் ஓவர் ஸ்பெண்டிங் எதுவும் கிடையாது. பார்க்கிங்க்குமே வந்துட்டு 27 rupees 30 rupeesக்குள்ளே தான் இருந்தது. ப்ளஸ் வந்து டிக்கெட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். டோட்டலாகவே 500க்குள்ளே முடிஞ்சிடும். ப்ளஸ் நம்மள்கிட்ட கிட்ஸ் இருந்தாலோ, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிவிட்டு வீட்லேயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு அது மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். இது எல்லாமே நம்மளோட கடமை அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஃபன்னாக ரிலாக்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றது. அதே மாதிரி நமக்குமே நம்மளோட ஒர்க் லைஃப்பில் இதுலேருந்து ஒரு எஸ்கேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 hours போயிட்டு வர்றது. ஸோ ஃபைனலி இட் இஸ் அ வெரி ஃபைன் வீக்கெண்ட் ஃபார் அஸ். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ.